ஹலோ. இப்போ இந்த லாஸ்ட் வீடியோ துள்ளு மாவு போட்டிருந்தப்போ ஒரு 2 சப்ஸ்கிரைபர் வந்து மாவிளக்கு மாவு பண்ணி காட்டுங்க மாமின்னா நான் வந்து ஆக்சுவலா ஆடி கிருத்திகைக்கு போடலான்னு நினைச்சிருந்தேன். அதுக்கு நடுவில் அந்த 2 சப்ஸ்கிரைபர் வந்து இந்த துள்ளு மாவுல கேட்டதால சரி அவளை சாக்கிட்டு தெரியாதவாள தெரிஞ்சுக்கட்டும், பிகினர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாமும் அதை கற்றுக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணி காட்டலான் இருக்கேன். நான் மட்டை தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து பொதுவாக மாவிளக்கு கூட அவாத்து புக்காத்து வழக்க பிரகாரம் தான் பண்ணணும். பொதுவாகவே சுவாமி காரியங்கள்லாம் நம்ம பண்ணோம்னாக்க அவாவா அந்த புக்காத்து வழக்கத்து பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணணும். நம்மளா ஏதாவது ஒன்று புறதாத்து வழக்கம் அது எதுன்னு இழுத்து விட்டுன்னு பண்ணக்கூடாது. நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன், அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக அந்த மாவிளக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. கோபுரமா மாவை குவிச்சுட்டு நடுவில் சின்னதா ஒரு கரண்டியால் அதை நடுவில் இது பண்ணிட்டு அமுக்கிட்டு அந்த பள்ளத்தில் வந்து நெய்யை விட்டு நடுவில் ஒரு திரி போட்டு ஏற்றுவா. சிலர் சைட்ல திரி போட்டு ஏற்றுவா. நெய் தான் விடுவா. சிலர் வந்து உருண்டையா பிடிச்சிட்டு இந்த கட்டை விரல்ல ஒரே ஒரு சின்னதா ஒரு குழி மாதிரி பண்ணி அது ஒரு பஞ்சு தறி போட்டு சுத்தி மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு விளக்கேத்துவா. இது வழக்கம். ஒவ்வொரு தரத்துல ஒவ்வொரு வழக்கம். சிலர் புரட்டாசி சனிக்கிழமை ஏத்துவா. சிலர் வந்து ஆடி வெள்ளி, தை வெள்ளி, அப்புறம் வந்து ஆடி கிருத்திகை, அப்புறம் நோம்புக்கெல்லாம் கூட பண்ணுவா சிலர். அதாவது அவ வீட்டு வழக்கங்கள். சிலர் வந்து கோவில்ல போய் பண்ணுவா. எங்க பிறந்தாத்துலாம் அப்படிதான். கோவில்ல வந்து குலதெய்வம் கோயில்ல வந்து அம்மன், அது காத்தாயி அம்மன் அந்த பக்கம் கடலூர் பக்கம் இருக்கு. அங்க போய் எங்காத்துல பிறந்தாத்துக்காரால என்ன பண்ணுவான்னா அங்க போய் இந்த மாதிரி மாவிளக்கு மாவு போட்டு விளக்கேத்துவா. அதான் வழக்கம். அது மாதிரி கோயிலுக்கு போறவெல்லாம் இப்போ எப்படி எடுத்துட்டு போறதுன்னு இருக்கும் இல்லையா. இவ என்ன பண்ணுவானா எங்காத்துல முதல் நாளே இந்த மாவை வந்து வடியா ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் நன்னா ஃபேன் காத்தார விட்டுருவா. அது கொஞ்சம் நேரம் நன்னா, ஏன்னா அடுத்த நாள் தானே நம்ம போவோம் இல்லையா. அதனால அதை ஆற விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு டப்பால போட்டு எடுத்து வச்சுப்பா. சம்டைம்ஸ் அந்த ஈரமாவு வந்து வாசனை வரும், அதுக்காக தான் நல்லா காத்தாட விடணும் அதை. அதுக்கப்புறம் அங்கே எடுத்துன்னு போயிட்டு வெள்ளத்தை போட்டு நெய்யை விட்டு பிசைஞ்சு ஆஸ் யூஷுவல் விளக்கேற்றுவா. நன்னா இருக்கும். அது ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது. ஈரத்தோடு அமுக்கி வச்சோம்னா தான் ஒரு மாதிரி வாசனை வரும். இந்த காத்தாட விட்டா அது மாதிரி வராது. இப்போ இந்த மாவிளக்கு மாவுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த 1/3 கப்ல சாப்பாட்டு பச்சரிசியை நான் இதை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு 2 hours ஜலத்துல விட்டு நல்லா கலஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை ஃபேனுக்கு அடியில போட்டு இது காய வச்சு எடுத்துக்கணும். சிலர் பாருங்க என்ன பண்ணுவான்னா இந்த மெஷர்மெண்ட் கோபுரமா அவாத்து வழக்கம் சொல்றேன், எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிலர் வந்து கோபுரமா போட்டுப்பா. சிலர் வந்து என்ன பண்ணுவா, இதை போட்டுட்டு ஒரு பிடிச்சபடி சாஸ்திரம்னுவா அந்த மாதிரி போட்டுப்பா. அதெல்லாம் அவாவாத்த பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு வெல்லம் வந்து இதுல ஒரு பாதி தான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த வெல்லத்தை பாருங்க எப்படி இருக்கு, பாகு வெல்லமா இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நல்லா அதுல பிசையும் போது சேர்ந்த மாதிரி உருண்டை வரும் அழகா விளக்கேத்துறதுக்கு. இதே அந்த துள்ளு மாவுக்கு நான் சொன்னேன் பாருங்க, கொஞ்சம் அப்படியே உணர்ந்த மாதிரி இருக்கணும். அந்த வெல்லம் வந்து ஈரப்பசை இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா இதுக்கு கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி வெல்லம் எப்படி இருக்கு பாருங்க. நான் சீச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதனால அது அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, இலகுவா இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நெய், ஏலக்காய், இதுதான் அதை பண்றதுக்கான சாமான்கள். நான் இப்போ இதை ஃபேனுக்கு அடியில் உணர்த்திட்டு வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இதை வடிச்சுன்னு வந்துட்டேன். நல்லா இதில் போட்டு காய வச்சுருவோம். இதெல்லாம் கொஞ்சம் மடியாக தான் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலம்பரை தலை குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எடுத்து ஊற வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ரத்தையாக தான் பண்ணணும். இதெல்லாம் சப்ஸ்கிரைபர் யாரோ கேட்டா இந்த மாதிரி கடை மாவுல வாங்கி பண்ணலாமான்னு. அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஸ்லாகியப்படல. ஏன்னாக்க பொதுவாக இதெல்லாம் ரொம்ப தெய்வ காரியம் பாருங்க, கொஞ்சம் நேமனிஷ்டியாக தான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காலம்பரை மடியாக தான் பண்ணணும். இதெல்லாம் அப்போ மாதிரி நம்ம ஒன்றும் அப்போல்லாம் பாவம் இடிப்பா, கல்லூரில் போட்டு நல்லா உலக்கைய வச்சுட்டு இடிச்சு சலிச்சு அதெல்லாம் பண்ணுவா. இப்போ நமக்கு மிக்சி இருக்கு, வித்தின் செகண்ட் தான் அதில் அரைக்கிறதுக்கு. சலிக்க போகிறோம், வெள்ளத்தை போட்டு கலக்க போகிறோம். இதுதான். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. இது பாருங்க, கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒட்டணும், புதுத்தா உதிர்ந்துடும். இப்போ இதை மாவா திரிச்சுடலாம். இதை அரைச்சிட்டு வரேன் பாருங்க. இப்போ பாருங்க, இதை அரைச்சின்னு வந்துட்டேன். இது சலிச்சுடுறோம். நல்லா நைஸாக சலிக்கணும். துள்ளு மாவுக்கு அப்படியே போட்டுக்கலாம், கொஞ்சம் குறப்பும் மாவும் கலந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நைஸாக இருந்தால் தான் நல்லா உருட்டி விளக்கா இது பண்ண முடியும், ஏற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ பாருங்க, இதுதான் குருணை. இதை ஒன்றும் அரைக்க முடியாது. இது நம்ம எதாவது தோசை மாவு அந்த மாதிரி அதில் கலந்துக்கலாம். இந்த மாவை இந்த குட்டி பேசலில் போட்டுக்கிறேன், ஏன்னா சேர்ந்தா மாதிரி பிசையணும் இல்லையா. அதுக்கு ஏலக்காய் பொடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் இது பாருங்க, கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். ஈரத்தோடையே இப்போ இந்த வெல்லத்தை போட்டுருவோம். வெல்லம் கூட நம்ம பார்த்து பார்த்து தான் போடணும். சில வெல்லம் போட போட அப்படியே பாயசமாக உருகும், கை சூட்டுக்கு அதுக்கும்
சிலது போதுன்ற அளவுக்கு நமக்கே தெரியும் திட்டம், அப்போ நிறுத்திடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாதான் இது இலகும். ஜலெல்லாம் விடாதீங்க, தேவைன்னா சும்மா தொட்டுக்கலாம், அவ்வளோதான், தொட்டுண்டு பண்ணலாம். சிலர் வந்து லைட்டாக பால் தெளிச்சுப்பா, ஏன்னா பால்லாம் ஒரு நாள் தான் தாங்கும் உங்களுக்கு. இதுன்னா ஒரு 2 நாள் வச்சுட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. இப்போ பார்த்தீங்களா, சிலர் வந்து இந்த மாதிரி கோபுரமாக இப்படி குமிச்சு வச்சுட்டு நடுவில் கொஞ்சோண்டு லைட்டாக அப்படி பள்ளம் பண்ணிப்பா, பண்ணிட்டு இப்படி ஓரம் அப்படி கட்டிக்கணும். இப்படி பண்ணிட்டு இதில் நடுவில் நெய்யை விட்டுண்டு பஞ்சுத்திரி போடுவா, இல்லை பஞ்சுத்திரி தான் மோஸ்ட்லி போட்டு ஸ்ட்ரைட்டாக ஏற்றுவா. இந்த மாதிரி இருக்கிறது சுற்றி இங்கே மஞ்சள் குங்குமத்தை இட வேண்டியதுதான். இட்டுட்டு நெய்யை விட்டு இதில் விளக்கேற்றிப்பா. இப்போ இதே தனித்தனியாக விளக்கேற்றுறவா இன்னும் கொஞ்சம் நாழி பிசையணும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு அடி மறுபடியும் போட்டு இது சேர்ந்தா மாதிரி பண்ணிவிட்டு நெய்யை விட்டு நல்லா பிசைய வேண்டியது தான். இப்போ நான் கூட ஒரு ட்ரிப்பு மிக்சியில் போட்டுன்னு வரலான் இருக்கேன். இதை இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். நான் அரை போட்டேன், அந்த மெஷர்மெண்ட்டில் அரை போட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. ஆல்ரெடி அரை போட்டேன் இல்லையா, கப்பை அந்த மெஷர்மெண்ட்டில் அரை போட்டேன், இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ சும்மா ஒரு ஓட்டின்னு வரலாம். இப்போ பார்த்தீங்களா, மிக்சியில் போட்ட உடனே எப்படி ஆகிடுத்து பாருங்க, ஜம்முன்னு சேர்ந்த மாதிரி ஆகிடுத்து. நான் ஜலம் எதுவுமே விடலை, அப்படியே ஒரு 2 திருப்பினேன், அவ்வளோதான். கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நல்லா இருக்கும், சுவாமி நைவேத்தியம் இல்லையா. சிலர் வந்து இந்த விளக்கே வந்து இது பாருங்க, இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு விளக்கு ஏற்றுவா, நடுவில் குழி பண்ணிட்டு பஞ்சுத்திரி போட்டோ, இல்லை வெறும் சாதாரணமாக திரி போட்டு ஒரு பக்கம் 2 பக்கம் ஏற்றுவா. சிலர் வந்து இது 2ஆ இது பாருங்க இப்படி 2ஆ உருட்டிட்டு அதை பண்ணுவா. நிறைய பேர் ஆற்றுல இருக்காங்க. சிலர் வந்து 5 ஒட்டப்படையில் போடுவா, சிலர் ரெட்டப்படை. அது அவாத்து வழக்கம், அதை பற்றி எனக்கு தெரியல. பொதுவாக எங்கெங்கெல்லாம் அப்படி பண்ணுவோம்னா, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் அத்தனை பேர் விளக்கேற்றுறதுக்கு அத்தனை உருண்டையே பண்ணுவா. யார் யார் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கோமோ எல்லாரும் ஒரு விளக்கு ஏற்றுவோம். பார்த்தீங்களா, எப்படி ஈவனா 2த்தையும் எடுத்துடணும், ஒரே சைஸுக்கு 2ஆ நான் வைக்கிறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் எப்படி ஆகிடுத்து பாருங்க மிக்சியில் போட்டோன்னே. இப்போ பாருங்க, இதை வச்சுட்டு நடுவில் சின்னதாக இப்படி ஒரு பள்ளம் சுற்றி மஞ்சள் குங்குமத்தை இட்டுடணும். இது வந்து பாருங்க கொஞ்சண்டே வரும், அதுக்காக தான் டக்குன்னு விளக்கு ஏற்றிடணும். இப்போ பாருங்க கிழக்கு மேற்கா வச்சு சாமிகிட்ட கோலத்தை போட்டு அதுக்கு மேலே இந்த இலையை போட்டு ஏற்றுவா. அப்புறம் தேங்காய் உடைச்சுட்டு 2 பக்கமும் அந்த மூடியை வச்சுடுவா, அவ்வளோதான். இது மலையேற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நெய் விடலாம். பொதுவாகவே ஹீட் படப்பட இந்த வெள்ளம் வந்து மெல்ட் ஆகும் இல்லையா உங்களுக்கு, அந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். அது டக்குன்னு அதுக்கு தான் ஏற்றிடணும் எல்லாரும். பார்த்தீங்கன்னா இப்போ மாவிளக்கு மாவு ரெடி, விளக்கு ஏற்றியாச்சு. யாராத்துல வழக்கம் இருக்கோ அந்தாத்து வழக்கு பிரகாரம் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி செகண்ட் டைம் வந்து நான் அந்த வெள்ளத்தை போட்டு ஒரு சுற்றின பாருங்க, அந்த ஒரு ஸ்பூன் கூட தேவைப்படல, நல்லா இலகுவா இருக்கு பாருங்க. அதை பார்த்துட்டு போடுங்க. எப்பயுமே வெள்ளத்தோட சுபாவம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, நம்ம கலக்க தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அரை மெஷர்மெண்ட் போடுவோம். எடுத்து அரிசியில பாதி மெஷர்மெண்ட் வந்து வெள்ளத்தை போட்டு அரைங்கோ போதும். அப்படியே அது வந்து உங்களுக்கு தோணித்துன்னா சரி, இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணித்துன்னா நீங்க வந்து மறுபடியும் ஒரு அரை ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போட்டுக்கோங்க. போட்டு அது மாதிரி உருட்டி எடுத்து வச்சு விளக்கு ஏற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஆக்சுவலாக இதை வந்து பக்கத்தில் அந்த தேங்காய் உடைச்சு இடவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அந்த தேங்காவை கீத்தி கொடுப்பா. ஆளுக்கு கொஞ்சம் இது பிரசாதம், இந்த தேங்காவோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வயசானவங்களுக்குலாம் துருவி போட்டு அதை கொடுத்தோம்னா அவள் சாப்பிட்டுப்பா. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.